வெல்கம் டு பேச்சுலர் சமையல். தேவையான பொருட்கள்: சோளத்தை வேக வைத்து எடுக்கவும், கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா ஒரு கொத்து, 4 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயத்தை சிறுசாக வெட்டவும், கடுகு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன், ஒரு கைப்பிடி நடக்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி. அடுப்பை பற்ற வைத்து அதே மேல் வடச்சட்டியை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூனை ஊற்றுறோம். 2 சொல்லு 3 ஊற்றுறா. சரி 3. கடுகு போட்டு நல்லா பச்சை மிளகு இது பண்ணுது. கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறோம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 4 பச்சை மிளகாய், சிறுசாக வெட்டின வெங்காயத்தை போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கிறா என் தங்கச்சி சமையல். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது அளவு உப்பை சேர்த்திக்காதீங்க. நல்லா போட்டு வணக்குன்னு வணக்கி வடச்சட்டியே பதறுது. நல்லா வணக்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் மறுபடியும் நல்லா வணக்கிட்டு நல்லா வணக்கணும் பண்ணுறது. நல்லா பொன்னிறம் ஆக வரையும் வணக்கிட்டு நிலக்கடலையே அதில் போட்டுடணும். கையில் கொஞ்சம் கொடுத்தா நானாச்சும் வாயில் போட்டிருப்பேன். அப்புறம் வேக வச்ச சோளத்தில் போட்டு மறுபடியும் நல்லா கிளறணும். கிண்டணுமா? நல்லா கிண்டணும். நல்லா கிண்டணும். அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம்? பார்க்க நல்லா இருக்குது. ஸ்மெல்லு வருதுப்பா. ஸ்மெல் நல்லா இருக்குதுப்பா. இது என் தங்கச்சி எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறா. ஆனால் செய்கிறது அவதான்ப்பா. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. காரம் கொஞ்சம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் சேர்த்து போட்டுக்காங்க. அப்புறம் கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் வேணுமா? சரி 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. இது பார்க்க எக்ரேஸ் கலர்ற மாதிரியே இருக்குது. சரி கடைசியில் ரிசல்ட் இப்படி தான் வரும்னு பார்ப்போம். நல்லா போட்டு கிண்டியாச்சு. அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சா? இவ்வளோதானா? சரிங்க, அவ்வளோதான். வேலை முடிஞ்சாமா? இது நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்றோம். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.